பெரம்பலூர் அருகே களரம்பட்டி ஆதிதிராவிடர் நலத்துடக்கப்பள்ளியின் மேற்கூரையானது சேதமடைந்திருக்கிறது. மேற்கூரை சீரமைக்க கோரி ஓடுகளுடன் வந்து ஆட்சியரிடம் இளைஞர்கள் மனு அளித்திருக்கின்றனர். இதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக சுமிகா. பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட களரம்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் ஆதிதிராவிட நல தொடக்கப்பள்ளி சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த பள்ளியில் தற்போது 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தொடக்க கல்வி பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில் பள்ளியின் மேற்கூரை ஓடுகள் சேதமடைந்து மழை பொழிந்தால் மழைநீர் உள்ளே செல்லும் நிலையும், கட்டிடம் சேதமடைந்து அசம்பாவிதமும் ஏற்படும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் தற்போது இந்த பள்ளி மேற்கூரை பகுதியில் ஓடுகள் இல்லாத பகுதிகளில் பேனர்களை தார்பாய் போன்று அமைத்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு சேதமடைந்த களரம்பட்டி ஆதிதிராவிடர் நல தொடக்க பள்ளி கட்டிடத்தை சீர் செய்தோ அல்லது புதிய கட்டிடமோ கட்டித்தர வலியுறுத்தி சேதமடைந்த பள்ளி மேற்கூரையின் ஓடுகளை தலையில் சுமந்தவாறு நூதன முறையில் களரம்பட்டி பகுதி இளைஞர்கள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குருதி நாள் கூட்டத்தில் மனு அளித்தனர். முன்னதாக ஆட்சியர் அலுவலகம் முன்பு தலையில் ஓடுகளை தாங்கியவாறு பள்ளி கட்டிடம் புதிதாக அமைத்து தர வேண்டும் என்று களரம்பட்டி இளைஞர்கள் கோஷமிட்டவாறு ஆட்சியர் அலுவலகம் முன்பு நுழைய முயன்ற போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் ஓடுகளை வெளியே வைத்துவிட்டு மனு அளிக்க உள்ளே செல்லுமாறு பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அந்த இளைஞர்கள் வெளியே ஓடுகளை வைத்துவிட்டு சதீஷ்குமார் தலைமையிலான இளைஞர்கள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குருதி நாள் கூட்டத்தில் மனு அளித்தனர். இதனால் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. முடிஞ்சா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.